இதுதான் பலரும் செய்யும் பெரிய தவறு. பழைய கிழிந்த சாமி படங்களையோ, கடந்த வருட சாமி படம் போட்ட காலண்டர்களையோ போகி நெருப்பில் போடக்கூடாது. தெய்வ உருவங்களை அக்னியில் போடுவது தெய்வ குத்தமாக பார்க்கப்படுகிறது. அவற்றை நீர்நிலைகளில், அதாவது ஆறு அல்லது கடல் போன்றவற்றில் சேர்ப்பதே முறை. தெரியாமல் கூட போகி நெருப்பில் உப்பை போட்டுவிடக்கூடாது. உப்பு மகாலட்சுமியின் அம்சம். அது நெருப்பில் வெடித்து சிதறுவது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை உண்டாக்கும் என்பது நம்பிக்கை. மிச்சமான பழைய சாதம் அல்லது தானியங்களை நெருப்பில் போடக்கூடாது. அன்னபூர்ணியை அவமதிப்பது போலாகும். அவற்றை கால்படாத இடத்தில் அல்லது விலங்குகளுக்கு போடலாம். மங்கள பொருள்களான பழைய மஞ்சள் மற்றும் குங்குமம் ஆகியவற்றை நெருப்பில் இடக்கூடாது. அவற்றை செடிகளுக்கு அடியில் இடலாம். உண்மையான போகி என்பது பழையன கழிதல் மட்டுமல்ல, நம்ம மனசுல இருக்கிற ஆணவம், கன்மம், மாயைங்கிற தீய எண்ணங்களை ஞானம் என்னும் நெருப்புல எரிச்சு மனசை சுத்தமாக்குற நாள் தான் போகி. வீட்டில் இருக்கிற குப்பையை எரிக்கிறத விட மனசுல இருக்கிற பொறாமை, கோபங்கிற குப்பைகளை எரிக்கிறது தான் உண்மையான போகி. அதுதான் கடவுளுக்கு பிடிச்ச வழிபாடு.